ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிஷா சமையல். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம டிஃப்ரெண்டான ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு நல்லா பெரிய சட்டியாக எடுத்து வச்சு அதில் வந்துட்டு நாங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது வந்து நல்ல எண்ணெய்னு நினைக்கிறேன், அதான் இந்த கலரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா, எண்ணெயிலே வந்து பச்சை மிளகாயை போட்டுடலாம், வெங்காயத்தை வந்து போட்டுருவோம், கருவேப்பிலை, ஸோ வந்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அது லைட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு அதிகமான எண்ணெய் ஊற்றணும். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா வீட்டிலையே செஞ்ச எண்ணெய், ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அதிகமாக ஊற்றிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து வெந்துருச்சு லைட்டாக. இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இதை வந்து இப்போ நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து கல்லுப்பு போட்டுடலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ கத்திரிக்காய் போட்டுடலாம். அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்ச நேரம் அந்த கத்திரிக்காய் வதங்கும். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக அது வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தக்காளி இதில் வந்து வேகட்டும். அந்த வீட்டில் அரைச்ச மசாலா வந்து போட்டுடலாம். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நாட்டு கத்திரிக்காய், எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு அந்த மசாலா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ ஊற்றிடலாம். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிடலாம். இப்போ வந்து இது நல்லா அந்த மசாலாவும் அந்த புளி தண்ணியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் நாங்கள் வந்து அரைச்சி வச்சுருந்தோம், அதை வந்து வடிகட்டிக்கிறோம். அப்படியே வந்து ஊற்றினா அந்த சக்கையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம வந்து வடிகட்டி ஊற்றுறோம். எல்லாருமே வந்து தக்காளியை வந்து முழுசாக போட்டு வேக வைப்பாங்க. நாங்கள் ஏன் தக்காளியை வந்து அரைச்சி போட்டோன்னா அது டேஸ்ட் இன்னும் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து தேங்காயும் ஊற்றுறோம் இல்லையா, ஸோ அந்த தக்காளியும் தேங்காயுமே மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் வந்து இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலான மீன் குழம்புன்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியிலே வந்து அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வேகட்டும். நல்லா வந்து நாங்கள் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மீன் குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருக்கோம் பொரிக்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேங்காய் பால் சேர்த்தோன்னா இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மீன் பொரிச்சோன்னா. இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. அது உப்பும் வந்து நாங்கள் சேர்த்துட்டோம். வந்து அந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து ஒரு 10 minutes to 20 minutes வந்து அப்படியே வந்து அது ஊறட்டும். இப்போ வந்து கலர் லைட்டாக கொடுக்கறதுக்காக வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 10 to 20 minutes வந்து அப்படியே வந்து ஊற விட்டுடலாம். இதெல்லாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ வந்து இதை ஊற வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா வந்து கொதிச்சு நுரையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம்.
ஸோ ஊற்றியாச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வந்து இது நல்லா கொதிக்கணும். அப்புறமா நம்ம மீன் சேர்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து மீன் பொரிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கோம். இப்போ வந்து பேன் காயட்டும். அப்புறமா வந்து நம்ம எண்ணெய் ஊற்றலாம். சொன்ன மாதிரி நம்ம தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அது லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இதை விட அதிகமாக கொதி வரட்டும். நல்லா வந்து கொதிக்கணும் அது. அப்போ வந்து மீனை சேர்த்துடலாம். இப்போ இங்கே வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் மீன் பொரிக்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் மீன் குழம்பும் சரி, ஒரு நாள் மீன் குழம்பும் இந்த மாதிரி மீன் பொரிச்சு பாருங்கள். நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஏன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி வச்சது இல்லையா, அத்தம்மா தான் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். திரும்பி திரும்பி வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செய்வீங்க. எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீன் போட்டுடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு 10 to 20 minutes வந்து நம்ம ஊற வச்சிடணும் மீனை வந்து. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து மீன் சேர்க்கணும். ஸோ எல்லாமே சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அந்த மீன் வந்து குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம வந்து திரும்பி போட்டுக்கலாம். ஸோ அதுமாரி லைட்டாக வந்து மசாலா லைட்டாக வந்து டச் பண்ணோன்னு வைங்களேன், அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மீனை வந்து திருப்பி போட்டுடலாம். நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா தான் அந்த மீனோட மசாலா வந்து அந்த எண்ணெயில் வராமல் அந்த மீன்லேயே ஒட்டியிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் அங்கே வந்து மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. லைட்டாக இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மீன் போட்டுடலாம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம மீனை போட்டுடலாம். நல்லா கொதிக்குது. ஸோ மீனை வந்து நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுடலாம். இப்போ வந்து மீன்லாம் சேர்த்தாச்சு. இந்த மீன் நல்லா வேகட்டும். நம்ம வந்து ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதை நம்ம மறுபடியும் வந்து பரட்டி விட்டுறலாம். ஏன்னா லைட்டாக வந்து மசாலா நாங்கள் போட்டோம். இப்போ பாருங்கள், சூப்பராக அந்த மசாலா வந்து ஃப்ரையாக இருக்குது. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. சரி, திருப்பி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். நல்லா வந்து கோல்டு ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ அந்த பக்கமும் ஆகட்டும், நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ வந்து நான் வந்து திருப்பி போட்டாச்சு. ஸோ அந்த பக்கமும் வந்து கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு மீன் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம மீனை வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து 2வது பேட்ச்சு. இதிலே வந்து நாங்கள் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுட்டு எடுத்துடுவோம். நல்லா வாசமாக இருக்குது. பொரிக்கும் போதே நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அத்தம்மா சொல்கிற மீன் பொரிச்சு மீன் குழம்பு. இப்போ வந்து ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு. ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சுன்னா வந்து அவ்வளோதான், மீன் பொரிச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் முடிச்சிச்சு. சிம்மில் வச்சுருவோம். கொதிக்கையிலே பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்மெல் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போது மீன்லாம் எடுத்துடலாம். ஸோ இவங்க தான் எங்கள் வீட்டில் இருக்கிற 2 குட்டீஸ். இல்லை சயான், இவன் பேர் சயான், அவன் பேர் சமீத். சயான், சயான், சமீத், என் பேர் என்ன? என் பேர் அஜிதா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ வந்து பொரிச்ச மீன்லேயும் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கார்னிஷிங்காக. இப்போ வந்து சாப்பிட போகிறாங்க. இவ பேர் மர்லியா. சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. மீன் பொரிச்சதை சாப்பிட்டு பாரு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எங்கள் அத்தம்மா மீன் குழம்பு வச்ச ஸ்டைலில் நீங்களும் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் வீடியோவில் வந்து உங்களை பார்க்கலாம்.